ஏடிகே டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாய் நாம் தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்போம். அதற்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் உம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக எங்களோடு பேசும். நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆபகுக்கு புத்தகத்தின் கருத்து என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்தால் வாழ்தல் அல்லது விசுவாசத்தின் போராட்டமும் அதன் ஜெயமும் என்று பார்க்கிறோம். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த விசுவாச போராட்டம் என்பது அது ஒரு நல்ல போராட்டமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே இந்த புத்தகத்தின் கருத்து. இதன் நோக்கம் என்னவென்றால், காட் இஸ் இன் கண்ட்ரோல் என்பதை வெளிப்படுத்துவது. தீமை வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி கடலுக்கு கட்டளை கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், எல்லாவற்றையும் நமக்காக கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவே இந்த கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது, காண்பிப்பது தான் இந்த புத்தகத்தின் நோக்கம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை நாம் அறியும்போது, கிறிஸ்துவுக்கு முன் 612 வருஷத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் 588 வருஷத்துக்குள்ள, அந்த 24 வருஷ காலத்துக்குள்ளே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது அநேகமாக 612 வருஷத்தில் நினிவேயின் அழிவு, அசீரியரின் தலைநகரான நினிவே அழிக்கப்பட்டது. 588 வருஷத்தில் பாபிலோன் யூதேயாவை சிறைப்பிடித்தது. இந்த நினிவேயின் அழிவுக்கும் பாபிலோன் சிறைப்பிடிக்கப்பட்டதற்கும் நடுவாக உள்ள அந்த காலத்திலே ஆபகுக் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுவாக தீர்க்கதரிசிகள் மனம் திரும்புதலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்ப, பாவங்களை குறித்து மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு பிரியமானவர்களை மாறுவதற்காக தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆனால் இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கவில்லை. யூதேயா தேசத்து ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருந்தபோது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கும்போது, ஆபகுக்கு தீர்க்கதரிசி பலவிதமான வேதனைகளுக்குள்ளே, பலவிதமான கேள்விகளோடு இருந்தார். இந்த பாவம் பெருகுவதற்கு காரணம் என்ன? பாவம் செய்கிற துன்மார்க்கர் செழிக்கிறதற்கு காரணம் என்ன? தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஏன் தேவன் உடனே தண்டனை கொடுக்கவில்லை என்று சொல்லி இந்த ஆபகுக்கு புத்தகத்திலே தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார். இந்த புத்தகம் 2600 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய காலத்திலும் இப்பொழுதும் இதே நிலைமை காணப்படுகிறது. பாவம் பெருகி இருக்கிறது, துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள், தண்டனை உடனே கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த காலத்திலும் நாம் இதில் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இந்த ஆபகுக்கு 1 அதிகாரத்தில் 2, 3, 4 வசனத்தில் பார்க்கும்போது ஆபகுக்குடைய கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது என்று சொல்லி ஆபகுக்கு கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அநேக கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்பது, தேவனிடத்தில் கேட்பது தவறல்ல. கர்த்தர் கண்டிப்பாக வேதத்தின் மூலமாக பல வழிகளில் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இப்போது இதில்
5ஆம் வசனத்திலே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். 5ஆம் வசனத்திலே, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதில் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக நாம் இதை அற்புதம் என்று நினைத்து கொள்வதுண்டு. அற்புதம் அல்ல, ஒரு கிரியையை நடப்பிப்பேன். என்ன கிரியை நடப்பிப்பேன் என்றால், 6ஆம் வசனத்திலே, நான் கல்தேர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன் என்று சொல்கிறார். நான் எழுப்புவேன். இந்த யூதேயா ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்யும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும்போது, கர்த்தர் இந்த கல்தேயராகிய பாபிலோனியராகிய மக்களை அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி அவர்களை சிறைப்பிடிக்க செய்கிறார். இதை நான் செய்து தற்செயலாக நடக்கிற காரியம் அல்ல. யூத ஜனம் இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இல்லை, சிறையிருப்பு வரும் என எதிர்பார்க்கவும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதியான பாபிலோன் தேசத்துக்கு உங்களை அடிமைகளாக அனுப்ப போகிறேன்னு சொல்கிறார். அப்போது இந்த துன்மார்க்கமான தேசமாகிய பாபிலோன் தேசம் தேவ ஜனமாகிய யூதேயா ஜனங்களை அடிமைப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கிறார். இது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது, கர்த்தரால் செயல்படுத்தப்பட்டது. இட் இஸ் நாட் ஆக்சிடென்டல், தற்செயலாக நடந்த காரியம் அல்ல. அதே மாதிரி தான் தேவ ஜனம் பாவம் செய்யும்போது, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது புறஜாதி மக்களை பயன்படுத்தி அவர்களை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை ஒழுங்குபடுத்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல பறந்து வருவார்கள், கொடுமை செய்ய வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பங்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது பொல்லாதவர்களை கொண்டு, கொடியவர்களை கொண்டு கர்த்தர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? அப்போது கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்த போது அவர்களை விட அதிக துன்மார்க்கமான, அதிக கொடியவர்களான, பொல்லாதவர்களான ஜனங்களை கொண்டு ஆண்டவர் சிட்சிக்கிறார். அப்போ ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் ஆபகுக் தேவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்போது ஆபகுக் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, யூதேயா ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட காலங்களிலே, யூதேயா ஜனங்கள் கஷ்டப்படுகிற காலங்களிலே, பிரச்சனைகளில் இருக்கும்போது அவர் தனித்திருக்க விரும்பினார். தனித்திருந்த ஆண்டவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இது நாம் பின்பற்ற வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும்போது கர்த்தர் பதில் தருகிறார். ஏன்னா 2ஆவது வசனத்திலே அவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். அதில் என்ன பதில் சொல்லுகிறார்னு சொன்னால், நீ தீர்க்க தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தை தெளிவாக எழுது, ஓடுகிறவன் கூட அதை புரிந்து கொள்ளும்படி, அதை வாசிக்கும்படி பெரிய எழுத்துக்களில் தீர்க்கமாக எழுது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். நாமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்திகளை நாம் எழுதி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களாய், சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி நாம் எழுதி அதை வெளிப்படுத்த வேண்டும். அதில் 2 செய்திகளை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 செய்திகளை 3ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்திலே கொடுக்கிறார். முதல் செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது,
யூதேயா நாட்டாரின் எதிரிகளாகிய அந்த பாபிலோனியர் கர்த்தரின் பார்வையில் துன்மார்க்கராய் இருந்தவர்கள் சீக்கிரத்தில் அழிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தேவ தண்டனை உண்டு. யூதேயா ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமான இந்த பாபிலோனியர் கல்தேயர் கர்த்தருடைய பார்வையில் துன்மார்க்கராக இருக்கிறாங்க, அக்கிரமக்காரராக இருக்கிறாங்க, அநியாயக்காரராக இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரத்தில் அழிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தண்டனை உண்டு. இதுதான் முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்னவென்றால், யூதாவை சேர்ந்த நீதிமான்கள், விசுவாசிகள், தேவனை தேடுகிறவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் பிழைத்திருப்பார்கள், அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முதலாவது செய்தியில் அவங்க சீக்கிரத்தில் அழிக்கப்படுவார்கள் என்பதற்கு 3ஆம் வசனத்தில் பதில் இருக்குது. அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் கூட வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் என்பது நிச்சயமாய் வருவார் என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தண்டனை பாவம் செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு, அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு தண்டனை திட்டமாக உண்டு. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், யூதாவை சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகள், மீதியாய் வைக்கப்பட்ட ஜனங்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் 3 தடவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை 3 தடவை புதிய ஏற்பாட்டில் வருகிறது. இந்த 3 தடவையும் 3 விதமான கருத்துக்களை அவைகள் வலியுறுத்துகிறது. முதல் வசனம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நீதிமான், நீதி, விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதியை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. நம்முடைய சொந்த நீதி அல்ல, கர்த்தர் சிலுவையிலே சம்பாதித்த நீதி. என்னுடைய சொந்த நீதியினாலே நான் பிழைக்க முடியாது, தேவனுடைய நீதியினாலே, தேவன் எனக்காக சிலுவையிலே சம்பாதித்த தேவ நீதியினாலே நான் பிழைக்க முடியும். அப்போது முதல் வசனம் விசுவாசத்தினால் நீதியுள்ளவர்களாய், நீதிமான்களாய் நாம் மாறுவது அவருடைய நீதியை விசுவாசிக்கும் போது. இரண்டாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. இதில் என்ன கருத்தை வலியுறுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே, நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல. கிரியைகள் முக்கியம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியைகள் வேண்டும், ஆனாலும் இந்த கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம், அதன் மூலமாக நாம் பிழைக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நியாயப்பிரமாண கிரியைகளினாலே அல்ல, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டதினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். எனவே ரெண்டாவது விசுவாசத்தை வலியுறுத்துகிறது. மூன்றாவது வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படும். இதில் பிழைப்பான், பிழைக்கிற காரியம், வாழ்க்கையை வலியுறுத்துகிற வசனமாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய நீதியை விசுவாசிக்கும் போது இம்மையிலும் வாழ்ந்திருப்போம், மறுமையிலும் வாழ்ந்திருப்போம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க முடியும், நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய விசுவாசத்தினாலே அல்ல, மற்ற ஊழியக்காரருடைய விசுவாசத்தினாலும் அல்ல, பெற்றோருடைய விசுவாசத்தினாலேயோ பிள்ளைகளுடைய விசுவாசத்தினாலேயோ அல்ல, தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன் அவன் வாழ்வான், வாழ்ந்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த கல்தேயரின் பாவங்களை குறித்து, அந்த பாபிலோனியருடைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த பாவங்கள்,
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான பாவம், கல்தேயருடைய பொதுவான பாவம் மதுபானம் குடித்தலாக இருந்தது. நேபுகாத் நேச்சார் மதுபானம் குடிக்கிறவனாயிருந்தான். இன்றைய நாட்களிலும் மக்கள் மதுபான பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். குடிப்பழக்கத்துக்கு பெண்களும் இன்னும் சிறுவர்களும் அடிமைகளாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் வெறுக்கிற பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பாபிலோனுக்கு எதிரான 5 சாபங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பாவங்களை குறித்த 5 சாபங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவதாக பேராசை. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும், அது எந்த மட்டும் நிற்கும் என்றும், அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்தி கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. இந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் இந்த பாபிலோனியர் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பாபிலோனியர் பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அதிகமான தாகம், வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை. நேபுகாத் நேச்சார் தகாத வழியிலே இந்த வெற்றி பெற்று தேசங்களை அவனுக்கென்று சேர்த்து கொண்டான். இந்த பேராசை, ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை, சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணும்போது தன்னுடையதல்லாததை, தனக்கு இல்லாததை நாம் சேர்த்து கொள்வது, வாங்கி கொள்வது, மற்றவர்களுக்குரியதை எடுத்துக்கொள்வது, மற்றவர்களுக்குரிய எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதமும் எந்த காரியமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. நாம் பேராசை உள்ளவர்களாக இருக்கிறதை, பொல்லாதவைகளை இச்சிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எனவே நாம் பேராசை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது களிமண் சுமையை நம்முடைய தலையின் மேல் சுமத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சாபம் நம்மேல் வராதபடி பேராசைக்கு நாம் இடங்கொடாமல் இருக்க வேண்டும். 2ஆவதாக பெருமை, அகங்காரம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாக இருப்பார்கள், அவர்கள் அரண்களையெல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெருமை தேவன் வெறுக்கிற காரியம். அவர்கள் அகங்காரம், அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை உள்ளவர்களாக பாபிலோனியர் இருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படி தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அப்போ இந்த பாபிலோன் நகரத்தில் உள்ள அந்த பெரிய கோபுரங்கள் 420 அடி உயரமாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போது இந்த உயரமான கோபுரங்களை கட்டி அவர்கள் தங்களை குறித்து பெருமை உள்ளவர்களாய், தங்கள் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்கிறவர்களாய் இருந்தார்கள். எனவே கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூத ஜனங்களை ஒடுக்கி அவர்களை கொடுமையாய் கஷ்டப்படுத்தி கட்டப்பட்ட இந்த பாபிலோன் அலங்கங்கள், இந்த உயரமான கோபுரங்கள், அதில் உள்ள கற்கள் சாட்சி சொல்லும், கல்தேயருக்கு விரோதமாக சாட்சி சொல்லும், அதில் உள்ள உத்திரம் மச்சிலிருந்து கூப்பிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பெருமை, அகங்காரம் நம்முடைய சிந்தையிலோ, நம்முடைய பார்வையிலோ, நம்முடைய பேச்சிலோ, நம்முடைய வாழ்க்கையிலோ, நம்முடைய இருதயத்தின் எந்த இடத்திலும் இல்லாதபடிக்கு நாம் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே கடைசி வரை மரண பரியந்தம் நம்மை காத்து கொள்ளும்போது கர்த்தர் தமது கிருபையை நமக்கு நிறைவாய் தந்து நம்மை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக இரத்த பழியின் மூலம் செல்வத்தை பெருக்கிய செயல். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி
அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தப்பழி ஒருவேளை நரபலிகளை குறிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே இரத்தப்பழி தேவன் வெறுக்கிற, தேவன் வேதனைப்படுகிற காரியம். ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டின இந்த பாபிலோன் பட்டணம் அக்கினிக்கு இரையாக போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தை, இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ. அப்போ யூத ஜனங்களினால, அவர்களுடைய உழைப்பினால கட்டப்பட்ட இந்த பாபிலோன் பட்டணம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகும். அப்பொழுது மெய்யாகவே கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இப்பொழுதும் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஒரு நாள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிற நாள் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது இரத்தப்பழியை ஆண்டவர் வெறுக்கிறார். 4ஆவதாக, அண்டை நாடுகளை சீர்கெட செய்த செயல். தன்னை மாத்திரம் கெடுத்து கொள்ளாமல் மற்றவர்களையும் கெடுக்கிற காரியம், கெடுக்கிற பாவமான செயல், அண்டை நாடுகளை சீர்கெட செய்த செயல் இந்த பாபிலோனியர்கள் செய்தார்கள். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நீ மகிமையினால் அல்ல லட்சையினால் நிரப்பப்படுவாய். அப்போ இந்த பாபிலோன் நாட்டில் உள்ள இந்த வாழ்ந்த மக்கள் மற்ற மக்களை, பக்கத்து நாடில் அண்டை நாடுகளில் வாழ்ந்த மக்களை சீர்கெட்டு போகும்படி நாகரிகமற்ற வெட்கக்கேடான பாவங்களில் ஈடுபட செய்து அதில் மனமகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. நேபுகாத் நேச்சாருக்கு இந்த 4ஆவது சாபம் கூறப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அநேக தான் கெடுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கெடுக்கிற காரியங்கள், திரைப்படங்கள், சீரியல்ஸ், வெட்கமற்ற ஒழுக்கம் கெட்ட நடத்தைகள் மூலமாக மற்றவர்களையும் கெடுக்கிற இந்த காரியம், மற்றவர்களை சாட்சியில்லாத வாழ்க்கை வாழுகிற காரியம், இதெல்லாம் தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. இவர்களுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுவது நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 5ஆவதாக விக்கிரக ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அப்போது 5 விதமான சாபம் விக்கிரக ஆராதனை. 5ஆவது சாபம் விக்கிரக ஆராதனை செய்பவர்களுக்கு. அப்போ நம்மிடத்துலையும் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இல்லாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக 5 விதமான சாபம், இந்த 5 விதமான பாவங்களை குறித்து பாபிலோனியருக்கு கூறப்பட்டது. 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆபகுக்குடைய ஜெபமும் நம்பிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யூத மக்கள் பாவம் செய்ததினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பை பெறுவார்கள் என்று சொல்லி ஆபகுக்கு அறிந்திருந்தார். எனவே அவர் 2 விண்ணப்பங்களை செய்கிறார். முதலாவது, அவர்கள் மனம் திரும்ப கிருபை செய்ய வேண்டும். அவர் தம்முடைய ஆவியையும் வல்லமையும் ஊற்றி இந்த யூத ஜனங்கள் மனம் திரும்ப கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். நாமும் அப்படியாக ஜெபிக்க வேண்டும். 2ஆவதாக, தேவ மக்களுக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் வருகிற காலத்திலே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். முதலாவதாக அவர்கள் மனம் திரும்புவதற்காக ஜெபித்தார். 2ஆவது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்களை நினைத்தருள வேண்டும் என்று ஜெபித்தார். இப்படியே நாமும் இந்த காலத்திலே சபையின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். சபை சுத்திகரிக்கப்பட, சபை மனம் திரும்ப நாம் ஜெபிக்க வேண்டும். சபைக்கு கர்த்தர் இறங்க வேண்டும். சபையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு வருகிற இந்த நாட்களிலே தேவன் இறங்கி மக்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஆபகுக்கு ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும்போது 3ஆம் வசனத்திலே தேவன் வந்தார், தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் வருகிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து
பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த காரியத்தை ஆபகுக்கு இந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். 15ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்த காரியங்கள் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார், நாமும் வாழ்ந்திருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஆபகுக்குடைய நம்பிக்கை. இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஆபகுக்குடைய விண்ணப்பமும் ஆபகுக்குடைய நம்பிக்கையும் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நம்பிக்கை 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நாம் அவரை சேவிக்காமல், அவர் தேவனாக இருப்பதால் நாம் அவரை சேவிக்க வேண்டும். ஆபகுக்கு அப்படி தான் சாட்சி சொல்கிறார். தேவன் என்னை அழைத்ததால், தேவன் என்னை தெரிந்து கொண்டதால், தேவன் என்னை ரட்சித்ததால், நான் அவருடைய பிள்ளையாக இருப்பதால், தேவன் எனக்கு தகப்பனாக இருப்பதால் நான் அவரை சேவிக்கிறேன் என்று சொல்லி, நன்மைகளின் நிமித்தம் அல்ல. கஷ்டங்கள் இருக்கும்போது, பிரச்சனைகள் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம் பலன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட குறைவுகள் மத்தியிலும், நிறைவுகள் மத்தியிலும், சந்தோஷத்தின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையை நமக்கு தரும்போது சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் இந்த ஆபகுக்கு புத்தகத்திலே கருத்து வசனம் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கிறோம். நாம் அவருக்குள் சந்தோஷமாக இருந்து, மகிழ்ச்சியாக இருந்து, அவரை எப்பொழுதும் துதித்து, அவருக்கு நன்றி செலுத்தி, அவருக்கு சாட்சியாய் நாம் வாழும்போது தேவன் நம்மில் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.